வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இப்போ நாம் பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 25 கிராம் பூண்டு உரிச்சது, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி ஒன்று, கொஞ்சம் இஞ்சி சீவி எடுத்துருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடாயை வச்சு ஆயில் ஊற்ற போகிறோம். ஒரு சின்ன கப்பு ஆயில். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் வெந்தயம், கடுகு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் ஜீரகம், அப்படியே பூண்டு மேலே போட்டுக்கலாம். இஞ்சி சீவி வச்சுருக்கத பூண்டு நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் வெந்திருக்கு. இப்போ தக்காளி போடலாம். இப்போ தக்காளி வெந்துக்கிட்டு இருக்குது. நாம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்தோம். அதாவது 25 கிராம் புளி எடுத்துக்கிட்டோம்னா அதை நல்லா ஊற வச்சு கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன போட போகிறேன்னு சொல்கிறேன். குழம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரக பவுட்ரு கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், தனியா பவுட்ரு 2 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம். இப்போ நம்ம கலக்கிக்கலாம். இது அதுக்குள்ளே தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம கலக்கி வச்சுருக்கிற குழம்பு ஊற்ற போகிறோம். புளி கரைசல்லாம் ஊற்றிட்டோம். இப்போ கலக்கி வச்சுருக்க புளி கரைசலை மசாலா தூளோட சேர்த்ததை ஊற்றிட்டோம். தேவையான அளவு சால்ட். பூண்டு குழம்புக்கு எப்போவுமே நாட்டு சர்க்கரையாவது ஜீனியாவது லைட்டாக அப்படி போடணும். கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. இப்போ சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.